வணக்கம். வீட்டுக்கு வீடு வாசப்படி சரியில்ல. சாரு வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்தாங்க. வீட்டில் இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, என்னம்மா நீ மட்டும் தனியாக வந்திருக்க? இதை மாப்பிள்ளை வரலையா? சண்டை போட்டுட்டு வந்துட்டேன்ட்டு கேட்குறாங்க. நான் எப்போ வந்தாலும் நீங்கள் இப்படி தானே கேட்குறீங்கன்ட்டு கேட்குறாங்க. நீ முக்கால்வாசி நாள் அப்படி தானே சண்டை போட்டுட்டு வர, அதனால தான் கேட்குறோன்ட்டு அந்த நேரத்தில் இவங்க நான் வெளியே வந்து போகிறேன், இதுங்க வந்ததே தப்புன்ட்டு அவங்க வந்து கிளம்புறதுக்கு பார்க்குறாங்க. அப்போ பார்வதி வந்து சொல்கிறாங்க, இவங்க கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க, நீங்கள் எதுக்காக அவங்கள இப்படி பேசுகிறீங்க? அவங்க கல்யாணத்துக்கு தான் வந்திருப்பாங்க, விடுங்க மாமான்றாங்க. அப்போ கண்ணனை பார்க்குறாரு அவங்க அப்பா. பார்த்தோன்னே, ஏன்டா எனக்குன்னு வந்து இப்படி பிறந்திருக்கேன், எப்படி பார்க்குற ட்ரெஸ் எல்லாம் எப்படி போட்டிருக்கான் பாருன்ட்டு அவர் திட்டிகிட்டே போகிறாரு. சாரு உள்ளே புலம்பிக்கிட்டே வராங்க. அப்போ பாரு என்ன இந்த வீட்டுக்கு வந்தாலும் இப்படி தான் எனக்கு கேள்வி கேட்குறாங்கன்ட்டு. அப்போ நான் ஒன்று சொல்கிறேன், உங்கள்கிட்ட நீ தப்பாக நினச்சிக்காதான்ட்டு பார்வதி கேட்குறாங்க. நிஜமாக நீ சண்டை போட்டு தான் வந்திருக்கியான்ட்டு. ஆமான்றாங்க. அவர் செக்ரட்டரி கூட எப்போ பாரு வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு, நான் என்ன பண்ண முடியும், அதனால தான் முறிக்கணும் வந்துட்டான்ட்டு இவங்க சொல்லிட்டு உள்ளே போய்ட்றாங்க. இவங்க ஃபோன் பண்ணுறாங்க அவங்களோட புருஷனுக்கு, என்ன வைக்கிறோம் நல்லா இருக்கீங்களான்ட்டு. நான் நல்லா இருக்கேன், அவள் வந்திருக்கலான்னு கேட்டவொன்னே, ஆமாம் வந்திருக்காங்க, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை கேட்டவொன்னே இவர் நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. எப்போ பாரு அவள் என்ன சந்தேகப்படுறா, கண்காணிச்சிக்கிட்டே இருக்கா, நான் எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும் தப்பாக புரிஞ்சுக்கிறா. அப்படி இருக்கும்போது அவகிட்ட சில விஷயங்களை நானும் மறக்க வேண்டியதாக இருக்குது. அதுமாதிரி மறைக்கும் போது 2 பேருக்கு சண்டை வருது. எப்போ பாரு என்னை சந்தேகப்பட்டு இது மாதிரி சண்டை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தால் என்னால் என்ன பண்ண முடியும்? அவள் வேறு சண்டை போட்டதில் சாப்பிடாமலே வந்துட்டா, அவளை சாப்பிட வைங்க சொன்னவொடனே இவங்க சிரிக்கிறாங்க. இவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டு எதுக்காக நீங்கள் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு போது என்ன பண்ணுறது? அவளாலும் என்னை விட்டு கொடுக்க முடியாது, என்னால் அவளை விட்டு கொடுக்க முடியாது, இப்படியே ஆயிடுச்சு நிலமே. அதனால் அவளை கொஞ்சம் சாப்பிட வைங்க சொன்னோன்னே இவங்க சிரிக்கிறாங்க. சாயங்காலம் ஆகுது. பீச்சில் நின்றுட்டு இருக்காங்க அஞ்சலி. அஜய் கூட இருந்த நாளெலாம் நினச்சி பார்த்துக்கிட்டு வருத்தப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. அஜயும் கையில் ஒரு பேக்கோடு வராரு. இதெல்லாம் நீ எனக்கு கிஃப்ட்டு கொடுத்தது, அதனால தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்ட்டு அவங்க ஷாக்காக வராங்க. நம்மளோட காதல் இந்த கிஃப்ட்டில் தான் இருக்குதா, உன்னோட மனசில் இல்லையான்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறது, எங்கள் அப்பாவுக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்கல, அதனால் நானும் உன்னை மறந்துட்டு வேறு கல்யாணம் பண்ணிங்க எங்கள் அப்பா இஷ்டப்பட்ட மாதிரின்ட்டு உங்கள் அப்பா கிட்ட பேசலான்ட்டு இவங்க சொல்கிறாங்க. முடியாது, நான் எங்கள் அப்பா சொன்ன பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்ன்ட்டு, உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதுன்ட்டு இவங்க இவ்வளோலாம் கெஞ்சி கேட்குறாங்க. நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்மளை யாருமே பிரிக்க முடியாதுன்ட்டு. முடியாது, உன் இஷ்டத்துக்கோசம் உனக்காக நான் எங்கள் குடும்பத்தெல்லாம் இழக்க மாட்டேன்ட்டு இவர் சொல்கிறார். 2 பேருக்குமே வாக்குவாதம் நடக்குது. இவங்க எவ்வளோ கெஞ்சுறாங்க. இவர் பிடி கொடுக்க மாட்டாரு. நீ என்னை மறந்துடு, நீ உங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது, உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, நம்மளோட சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு, யாருக்கு எந்த நிலைமையும் எப்படியும் மாறல, அதனால் அந்த நிலைமைக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிட்ட புத்திசாலித்தனன்ட்டு இவர் அவங்க எவ்வளோ கெஞ்சி கேட்டால் கூட மாட்டானிட்டு இவர் கையில் எடுத்து வந்த அந்த பொருளெல்லாம் கீழே போட்டுட்டு அவங்கள தள்ளி விட்டுட்டு இவர் போய்ட்டு அது இவங்க அழுகுறாங்க. இவர் காரில் வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது, எனக்கு தெரியுது நான் என்ன பண்ண முடியும்ன்ட்டு அவர் தன்னோட ஏழாமை நினச்சி அழுகுறாரு. இன்னொரு பக்கம் அஞ்சலி அழுதுகிட்டு இருக்காங்க. பொழுது விடிஞ்சு அர்ஜுனோட தங்கச்சி பிரியா காலேஜுக்கு வராங்க. அங்கே கூட படிக்கிற ஒருத்தர் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் பிரியாவை விரும்புகிறேன்ட்டு, நீ எதுவுமே தெரியாது, எதுவும் சொல்லக்கூடாது, அவள் உன்னை ஏற்றுக்குவாள் இல்லையான்னு தெரியல, எப்படிடா தெரிஞ்சுக்குதுன்ட்டு சொல்லணும்டா, நான் சொன்னேன்னாக்கா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போனால் என்ன பண்ணுறதுன்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பிரியா வராங்க. அவங்க என்ன 2 பேரும் லவ் விஷயம் பேசிக்கிட்டு இருக்கீன்ட்டு, ஆமாம் இவன் ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், அவன் அவகிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றான்னா சொல்ல முடியலன்ட்டு. அவங்க விரும்புகிறாங்களான்னு கேட்டவுடனே, இல்லை தெரியலன்ட்டு, தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் லவ் சொல்லுங்கள், இந்தாங்க இது எங்கள் அண்ணனோட கல்யாணம். அப்போ இவங்க கேட்குறாங்க, உங்கள் அண்ணன் கூட இருந்தால் அந்த பொண்ணானிட்டு, இல்லை வேறு ஒரு பொண்ணு, இந்த கல்யாணத்துக்கு வந்துடுன்ட்டு அவங்க பத்திரிகை கொடுத்துட்டு போய்ட்றாங்க. இதை பார்த்து அவங்க அண்ணன் லாயருக்கு படிக்கிறான். அவனோட அண்ணனுக்கே இந்த நிலமை தான், இவெல்லாம் உன்னை ஏற்றுக்கினா கூட அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சம்மதிக்க மாட்டாங்க, இதெல்லாம் வந்துட்டு வேலையை பாருன்ட்டு அவர் சொல்கிறாரு. இவர் ஷாக்காக வராரு. நைட் ஆகுது. ரிசப்ஷனுக்காக எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிவிட்டு சொந்த பந்தங்களாம் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கண்ணன் வந்து மேடையில் நின்று சொல்கிறாரு, இன்னும் அண்ணா அன்னைக்கு இதுக்கு மேலே நலங்கு வைக்க போகிறாங்க, அவங்க ரெடி ஆகிட்டு வர நாம் இங்கே டான்ஸ் ஆட்டோம் பாட்டோன்னுட்டு இவங்க குடும்பத்தோட 2 பக்கத்துலேருந்தும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ப்ரோமோவில் அஞ்சலி, அஜய் உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது, மேலே நான் வாழ மாட்டேன்ட்டு அவங்க கையில் விஷ பாட்டில் எடுத்துக்கிட்டு அஜயோட கல்யாணத்துக்கு வராங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.